ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்திலே உங்களை காணும்படி கர்த்தர் பாராட்டின தயவுகளுக்காக நன்றிகளை நான் ஏறெடுக்கிறேன். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 12வது வசனம். என் சகோதரியே, என் மனவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். பொதுவாக எந்த ஒரு தோட்டத்திலிருந்து பெரிய விளைச்சல்களும் பெரிய ஆசீர்வாதங்களும் பெரிய அறுவடைகளும் கொடுக்கிறதோ அந்த தோட்டத்திற்கு பாதுகாப்பும் அதிகமாக இருக்கும். பொதுவா நம்முடைய மாம்சத்துல நம்ம யோசிக்கிறது, எல்லா இடமும் அடைக்கப்பட்டிருந்ததானால் நான் சாபம் நிறைந்தவன், நான் துரதிர்ஷ்டசாலி, என்னிடத்துல எனக்கு எதுவுமே நடக்காது என்று சொல்லி அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலே நாம் அதிகமான நெகட்டிவான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் கர்த்தரோ நம்மை பார்த்து சொல்லுகிறது, நீ அடைக்கப்பட்ட தோட்டம். நாம் வறண்ட நிலம் அல்ல, நாம் ஒரு தோட்டம். கர்த்தருக்காக பெரிய விளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு தோட்டம். கடந்த 5 மாதங்கள் உங்கள் வாழ்க்கையில எந்தெந்த பாதைகள், எந்தெந்த சூழ்நிலைகள் அடைக்கப்பட்டிருக்கிறதோ, இந்த 6வது மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற காரியம், அடைக்கப்பட்டிருக்கிறத குறித்து கலங்கி போய் இந்த காலை வேளையில வந்திருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டம். உன்னிலிருந்து ஒரு பெரிய விளைச்சல் உண்டாக போகிறது. அதனால்தான் உன்னை நான் ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், உன்னை நான் ரொம்ப பாதுகாத்து வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாத்திராகமம் 13வது அதிகாரம் 20வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். எபிரேய மொழியிலே ஏத்தாம் என்று சொன்னால் அடைப்பட்ட ஸ்தலம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய கேள்வி என்ன? ஆண்டவரே, எல்லா இடமும் அடைக்கப்பட்டிருக்கிற ஏத்தாமுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த 1ஆம் தேதி இன்னைக்கு அநேகருக்கு சந்தோஷமா இருக்கிறதோ இல்லையோ, ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், ஏத்தாம் என்று ஒரு அனுபவம் உங்களுக்கு வந்தது என்று சொன்னால், அதே இடத்துல மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. என் கர்த்தரே உங்களை அந்த இடத்திலே காத்து நடத்த அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஏன் அவர்களை ஏத்தாம் பள்ளத்தாக்கிலே கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார் தெரியுமா? இதற்கு பிறகு ஒரு பெரிய சந்ததி பிறக்க போகிறது, ஒரு பெரிய விளைச்சல் உண்டாக போகிறது. ஒரு பெரிய விளைச்சலும் பெரிய சந்ததியும் பிறக்க வேண்டும் என்றால் ஏத்தாமின் அனுபவம் வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த ஏத்தாம் அனுபவத்தில் உங்களை பாதுகாக்க, சுற்றிலும் 4 திசையிலும் உங்களை பாதுகாக்க என் கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அன்பான தேவனுடைய ஜனமே, கடந்த 5 மாதங்கள் பல மனிதர்கள் உங்களை சுற்றி வளைத்து, இதுக்கப்புறம் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, அடைக்கப்பட்டிருக்கிறேனே, எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதே, ஏத்தாமின் அனுபவத்தில் இருக்கிறேனே என்று நீங்கள் கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? உங்களை வழி நடக்க கூடும்படிக்கு மேக ஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக உங்களை காப்பாற்ற என் தேவன் வல்லவராயிருக்கிறார். என் தேவன் வல்லவராயிருக்கிறார். இயற்கையினாலே அடைக்கப்பட்ட சூழ்நிலை, மனிதர்களால் அடைக்கப்பட்ட சூழ்நிலை, சரீரத்திலே சுகமில்லாமல் அடைக்கப்பட்ட சூழ்நிலை, இப்படி பல அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரனே, சகோதரியே, ஏத்தாமிலே நின்று கொண்டிருக்கிறாயா? ஏத்தாமிலே நின்று கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் இந்த மாதத்திலே சொல்லுகிறார், நான் வழி நடக்க கூடும்படிக்கு மேக ஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக உனக்கு முன்னே கடந்து செல்ல வல்லவராக இருக்கிறேன். 4 சைடு உங்களை மனுஷங்க அடைச்சிட்டாங்களா? அவர்கள் தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி உங்க 4 திசைகளும் அடைத்து விட்டார்களா? உங்க பிசினஸ்ல அடைச்சிட்டாங்களா? உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில அடைச்சிட்டாங்களா? ஆனால் நான் பார்க்க வேண்டிய ஒரே திசை ஆண்டவர். ஏனென்றால் அவர்தான் எல்லாவற்றையும் திறக்கிற தேவன். அவர் திறந்தால் எந்த மனிதனாலும் பூட்ட முடியாது, அவர் பூட்டினால் எந்த மனிதனும் திறக்க முடியாது. கர்த்தர் தான் அந்நாளின் கற்பத்தை அடைத்தார், அவர் தான் திறந்தார். ஏன்னா அந்த தோட்டத்தை அடைச்சு பாதுகாத்தாதான் ஏற்ற காலத்துல சாமுவேலை தர முடியும். சோ நம்ம ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். 5 மாதங்கள் நீங்க வெயிட் பண்ணிட்டீங்க, உங்க பலனெல்லாம் இழந்துட்டீங்களா? இந்த 6வது மாதத்துல பெரிய விளைச்சல் உண்டாக போகிறது. இந்த 6வது மாதம் பெரிய விளைச்சலின் மாதம். நீங்கள் அடைக்கப்பட்ட தோட்டம். கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். இதுவரை பாதுகாத்த தேவன் இந்த வரப்போகிற ஜூன் மாதம் முழுவதும் உங்களை இன்னும் தம்முடைய கரத்தினாலே
பாதுகாத்து ஒரு பெரிய விளைச்சலை காணும்படி கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பத்தையும், உங்கள் கையில் செய்கிற பிரயாசங்கள் யாவற்றையும் அப்படி கிருபை தாங்கட்டும். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து இருக்கிற இடங்களை கண்களை மூடி ஜெபிப்பீர்களா? கிருபை நிறைந்தவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எனக்காக வானங்களை திறக்க திசை 4 மனிதர்கள் அழைத்தார். நாங்கள் பார்க்கிற ஒரு திசை நீர்தான் ஆண்டவரே. எல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பார்க்கிற ஒரு திசை நீர்தான் ஆண்டவரே. ஏதாம் அனுபவத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரம்தான் ஆதாரம், நீர் மாத்திரம்தான் வானங்களை திறக்க முடியும் ஆண்டவரே. மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் எங்களை வழி நடத்த உம்மால் மாத்திரமே கூடும் ஆண்டவரே. வேற எந்த மனிதனாலும் கூட எங்களை நடத்தும் ஆண்டவரே. இந்த ஜூன் மாதத்திலே அடைக்கப்பட்ட எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஒரு பெரிய விளைச்சல் உண்டாகட்டும், கையின் பிரயாசத்துல ஒரு விளைச்சல் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஸ்டடீஸ்ல ஒரு பெரிய விளைச்சல் உண்டாகட்டும் ஆண்டவரே. எதிர்காலத்துல ஒரு பெரிய விளைச்சல் உண்டாகட்டும். பிள்ளைகள் எதெல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலையோடு இந்த 6வது மாதத்திலே வந்திருக்கிறார்களோ, கர்த்தர் அவர்களை நேசிக்கிறதற்காக நன்றி. 4 திசைகள் அடைக்கப்பட்டாலும் இன்னும் நேசிக்கிறீரப்பா, அதற்காக நன்றி. இந்த 6வது மாதம் ஒரு பெரிய விளைச்சலை காணும்படி செய்யும். ஏதாம் அனுபவம் மாறட்டும். என் ஜனங்களை இந்த மாதம் முழுவதும் பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய கிருபை தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.